நீ இப்ப பணம் செலவு பண்றியா உனக்கு போஸ்டிங். நீ இப்படி பணம் செலவு பண்றியா உனக்கு போஸ்டிங்ன்றாங்க. எதுக்காக அது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கட்சிக்கு இழிவுபடுத்தும் விதமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சியோட பேரு கெட்டு போயிரும். அது மட்டும் எங்களுக்கு தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எங்க தளபதியை வச்சிருக்கிறோம். அதோட ஒரே ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க மேல வந்திருக்கிறோம். ஒரு பெண்ணுன்னு கூட பாராம அன்னைக்கு எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? உங்களுக்கு தப்பு ஏதாவது பண்ணோமா? இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவங்க இவ்வளவு பணம் கேட்டாங்க, அவ்வளவு பணம் கேட்டாங்க. ஒரு வீடு கட்டுறத கூட தடுத்து நிப்பாட்டுறாங்க. தடுத்து நிப்பாட்டிட்டு பணம் கேட்கறாங்கன்றாங்க. அதுக்கு தகுந்த ரிப்போர்ட்டும் நிறைய இருக்கு. இன்னைக்கு என்னோட கையில மொபைல் இல்ல. இருந்துன்னா இப்ப நான் அவருக்கே போன் பண்ணி அவர் எவ்வளவு பணம் கேட்டாரு, அவரை கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை சார்ந்தவங்க கேட்கறாங்க. ஏங்க அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. நான் ஒரு வட்ட துணை செயலாளரு. நான் கேக்குறேன், அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறேன். நாராயணன் அவர்கள் கூட படிச்சவங்க, கூட ஆட்டோ ஓட்டுனவங்க, அப்பன், புள்ள எல்லாரையும் கொண்டு வந்து இப்பதான் உள்ள சேர்க்கிறாரு. கூட படிச்சவங்கன்னா ஒரு எம்எல்ஏ போன எம்எல்ஏ தாங்க எடுக்கணும். எங்க ஒரு போனு கூட எடுக்க முடியாதாங்க? நாங்களே வந்து உங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுங்க. அவரை நான் இன்னும் வரலீங்க. பத்திரிகை நண்பர்கள் சொன்னேன், இன்னும் வரலையும். நான் அவரை என்னால பார்க்கவே முடியாது. நான் இப்ப கூட போன் அடிச்சிருக்கேன். போன் அடிச்சு எப்போதுமே அவர் எங்களோட போனை ரெஸ்பான்சிபிளா போன் எடுத்தாலும் திரு நாராயணன் அவர்கள் தான் போன் எடுக்கிறாரு. நாராயணன் எம்எல்ஏ கிடையாது. அவரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மட்டும்தான். அவரு தான் எங்களோட போன் எடுக்கிறாரு. ஆனா மாவட்டத்தை இப்ப பார்க்க முடியாதுமா? ஏங்க நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க தான், நாங்களும் ஒரு பொறுப்புல. எங்களுக்கே அந்த இது இல்லைன்னா பாமர மக்கள், உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து உங்களை சந்திக்க முடியுமா? நீங்க விட்டுருவீங்களா? எது கேட்டாலும் நாராயணன் தான் போன் எடுக்கிறாரு. எது கேட்டாலும் நாராயணன் தான் போன் எடுக்கிறாரு. ஏன் அவர் எடுக்கிறாரு? உங்களோட போனை நீங்க எடுக்க மாட்டீங்களா? வீடியோ மட்டும் தான் நீங்க போடுவீங்களா? இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி வந்து பேசுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுறாங்கன்னா அந்த ஒரு கெட்ட பேரை வந்து இந்த சோழிங்கநல்லூர் மாவட்டம் தான், சோழிங்கநல்லூர் பகுதியில இருந்தா இந்த ஒரு ரீல்ஸ் முகத்துல ஆடுறாங்க. இந்த பேரை வந்து சோழிங்கநல்லூர் தான் வாங்கி கொடுத்துருக்கு. வேற எந்த 108 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, 108 எம்எல்ஏக்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணல. இவரு ஒரு ஆள், இவங்க ஒருத்தவர் மட்டும்தான், இந்த அண்ணா ஈசிஆர் சரவணன் அண்ணன் மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி பணிகள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கட்சி பணிகளை மட்டும்தான் செய்யணும். அதை சார்ந்து வேலை மட்டும்தான் செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தளபதி வந்திருக்காரு. தளபதிக்கு கெட்ட இழிவுபடுத்தும் விதமா, கட்சியை இழிவுபடுத்தும் விதமா எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. நீங்க எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கலனாலும் எப்போதுமே தளபதிக்காக நான் வேலை செய்வேன். கண்டிப்பா நான் வேலை செய்வேன். தளபதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல பொதுச் செயலாளர் அப்பா அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னை கூப்பிட்டு விசாரிங்க. நான் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இல்லாம எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். நான் வேலை செய்வேன். தளபதிக்காக எப்போதுமே வேலை செய்வேன். தளபதிக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். மக்கள் பணியில என்றுமே நாங்க தளபதிக்காக உழைப்போம். ஆனா இது போன்ற ஆளுங்களுக்கு, தகுதியற்ற ஆளுங்களுக்கு நீங்க வேலைகளை பொறுப்புகளை கொடுத்துட்டு அவரு எல்லாரையும் நீ இப்ப